நீங்கள் பார்க்குறீங்கன்னா வெல்கம் டு ரோப்ளாக்ஸ் கேமிங் அகைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட் போர்டு ஹாபி. இதுவும் நல்ல கேம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா விளையாட பண்ண நல்லா தான் இருந்தது. பட் இதில் நான் என்ன ஃபஸ்ட்டே விளையாடினேன், நல்லா தான் இருந்தது. யாரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த கேமு. எல்லோரும் விளையாடிப்பீங்க, ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணணும். இதுக்கு வந்து எத்தனை பார்ட் ஆகும் தெரில, ரொம்ப நேரம் ஆகும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் பார்ட்டி ஃபுல்லாக விளையாட பார்த்தேன். எவ்வளோ நேரம் தெரியுமா? அந்த ஒரு லெவலில் சிக்கிக்கிட்டேன், அவ்வளோதான். அது போராட்டத்தில் பண்ணி எப்படியோ வந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் சிக்கம் ஆயிடுச்சு. இதுதான் கேஸ். இதெல்லாம் ஈஸியாக தாண்டி வந்துடுவேன். அதுக்கப்புறம் போக போகலாம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் மாதிரி போயிட்டு இருக்கோம். விடிஜி அண்ணா ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு. 20 jumps, man. You got 100 coins. You complete 20 jumps. இதுக்கு தான் என்ன கொடுக்குறீங்க? சொல்லி okay guys, again back to the game. Check out it. இப்படி போயிட்டு இப்படி போகணும். இப்படி போகணும். நம்மளும் வந்து ஒரு வாட்டி கூட அவுட் ஆகல கேஸ். ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு கேப், ஒரு சில கேப் இருக்கு. பார்த்தீங்கன்னா செம்மையாக போயிட்டு கேம் இருக்கும். சிக்கம் 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 ஃபஸ்ட்டுலேருந்து ப்ரோக்ரஸ் 24.5 அவுட் ஆகும். ப்ரோ பிளேயர் மாதிரி போனால் அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. High jump, high jump, high jump, high jump, high jump. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்ப்பா. இப்போ என்ன செய்யுது, ரோப்ளாக்ஸ் தான் தேவைப்படும். ஒன் மினிட் கேம் வந்துடுற போயிட்டு சொல்ல வந்துட்டேன். வர அக்டோபர் 28 என் பர்த்டே வருது. இன்னும் 2 days இருக்குது. வர நாளான்னைக்கு தான் வருது. ஓ ஷிட்,
ஹோலி மொல்லி. அப்படிங்க ரொம்ப ஸ்பீடாக போயிட்டாகணும். இதை நம்ம வரண்டா இங்கே தான் நம்ம ஃபினிஷ் லைன் இருக்கு. எப்படா ஜஸ்ட் மிஸ். இங்கே ஒரு பால் வந்து எக்ஸிட் பண்ணோம்ல. இவ்வளோ தூரம் நான் வந்துட்டே இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்டை தொட்டோம். பேலன்ஸ் மிஸ்டேக். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என் பர்த்டே வரை என் பர்த்டேக்கு யார்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோள் ப்ளீஸ். அதுவே என் கிஃப்டாக ஏற்றுக்கிறேன். வேறு எதுவுமே கேட்கல. இது ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போடும். ஜஸ்ட் மிஸ் கட்டினா வேணும். நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூத்தை அமைக்கியிருக்கேன். ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப்டு. Watch this full video. Boost more ultra ஆமா. ஐயோ கைஸ் ரொம்ப பயமா இருக்கு கைஸ். பார்த்தா இது சுத்தர பார்த்தா பயமா இருக்கு. போய்டா கிஃப்ட் செக் பாயிண்ட். எப்படி பல்ட்டி. ஐயோ அடி தேட்டா போகக்கூடாது. இந்த மாதிரி இடத்துலேயே நின்றுடும். ஸ்டாப் அப்படி எனக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குது. நீ வரத்துல இவன்னா ப்ரோவாக வச்சுருக்கான். ஆனால் நம்ம வெறும் லெஸ் தென்னாக தான் வச்சுருக்கோம். இப்போது ஒரு ஸ்டார்டிங் லெவலெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வின் ஆகணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதே ஸ்கேட்டிங் போர்டு கிடைக்கும். அதே பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போடுவோம். ஒரு 20 லைக்ஸ் கிட்ட வந்தால் பார்ட் 2 கன்ஃபார்ம் கேஸ். Just to miss it. ஓகே 50 ப்ரோக்ரஸில் வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியான ப்ரோக்ரஸ் தான் தேவைப்படுது. இன்னும் ஜஸ்ட் 50 மோர் வந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ரஸை பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடு லீடர் போர்டுக்கு வந்து புது ஸ்கேட் போர்டு வாங்கலாம்.
ஏதாச்சும் ட்ராப் க்ரீப் வச்சுப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேஃபான செக் பாயிண்ட் தொட்டனா இல்லையா? தொட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸு கேஸ், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 56 ப்ரோக்ரஸ் வந்துட்டோம். மைண்ட் கிளாஸ் மாதிரியே இருக்குது கேஸ். ஆனால் நம்ம கீழே மட்டும் டேட் மாதிரி இருக்குது. இதுக்கு எங்கடா போகிறது? ஐயோ காப்பாற்றுங்க, ஜண்டா வந்துருக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது தாண்டி ஆகண்டா, எனக்கு இது தெரியாதா. இது தாண்டி ஆகண்டா. இப்போ நீ தாண்டியாச்சு. இது தாண்டத்துக்குள்ளே ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கேம் பிளே சீக்கிரமாக ஓடிங்கலாம். அது சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். கெஸ் இவங்க எப்படி போடுறது இல்லையா? இங்கே ஒரு கேப் இருக்குது. இப்படி போயிட்டு அப்படியே சரன்னு மேலே போக வேண்டியதான். ஐயோ செக் பாயிண்ட் தொட்டாச்சு. ஜல்லுன்னு பறக்க வேண்டியதான். ஜோலி கண்ட்ரோல் பண்ணினா கரெக்டாக போயிட்டு இருக்கு. சைட்டிக்கு டச்சு பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அங்கே ஒரு பள்ளம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே ஜாலியாக போக வேண்டியதாங்க. ரோப்ளாக்ஸ் போட்டிருக்கு. ரோப்ளாக்ஸ் ஹெல்பி ரோப்ளாக்ஸ் வந்தாச்சு. கேஸ் ரொம்ப லக்காக இருக்குது கேஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லீடர் போர்டுக்கு வருமா மாற்றுமா? இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ போயிட்டு இருக்காங்க. ஐ மீன் ரெக்கார்டிங். யார் அது கமெண்ட் பண்ணுறது? சிஸ்டம் கோகுரி ஜோஸ் கோட்ஸ் ஃப்ரம் எபிக். ஓகே, இதுக்கான என்ன இது பண்ணீங்க? மெசேஜ் கொடுத்தீங்க. ஐயோ டஃபாக கேஸ் போக. ஆனால் இது வீட்டுக்கு இருக்குடா, ஈஸிடா. மாட்டியா பார்த்தீங்கன்னா என் சேனல் நேம் மாற்றிட்டு LTG ஹேண்டில் பண்ணா LTG_285. அது ஒன்றும் இல்லை கேஸ். எங்கள் அம்மா கிட்ட பேச போயிடுங்க. சும்மா என் பர்த்டேக்கு என்ன பண்ணலாம்? என்ன தொட்டனே? அடா பாவி, வந்த வழியில வந்துருக்குமா? அடா பாவி, இதுக்கான இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன். எல்லாம் அநியாயம்டா. திருப்பியும் போனேன். ஈஸியாக வந்தேன். சரி என்ன பண்ணுறோம்? பிரேக்கோ போட முடியல கேஸ். நான் கேம் பிளே பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நாள் நான் பார்க்க மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும், நான் பார்ப்பேன். David in the forest. I will give in 10 minutes.
Yes, I will give in half an hour. Please wait for a second. Don't speak because I am in recording. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் ஓகே லெட்ஸ் நான் ஃபஸ்ட்டில் கொடுக்குறேன் யாராவது ஐயோ அவசரப்பட்டு என்னாலும் வந்து அவசரப்பட்டோம் பரவாயில்ல டாபி வெயிட் ஃபார் ஏ மினிட் ஓகே கேஸ் 2 செக் பாயிண்ட்டை தொட்டாச்சு. ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம்னா இன்னும் கொஞ்சம் அடுத்து 100 போய் ரீச் ஆயிடுவோம். 100 செக் பாயிண்ட்ஸா? ஓ புரியுது கேஸ். ப்ராக்டிஸ்னா தெரியல. செக் பாயிண்ட் 10 செக் பாயிண்ட்ஸ் தரணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 12 செக் பாயிண்ட்ஸ் தர வேண்டியது இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா அப்படியே ஆட் பண்ணுவோம். ஐயோ அச்சமில்ல. ஓ டேட் கட்டு கியர் எப்படி மாற்றுறது? பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அன்லாக் பண்ணிடுவோம் EQ. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா EQ பண்ணுறதுன்னா எது தெரியும் போடுறது கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. செக் பாயிண்ட் தொட்டினேன். ஜஸ்ட்டில் ஒரு மிஸ்ஸு. எஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 91 செக் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொட்டிருக்கோம். 30 மினிட்ஸ் கொண்டு போகுமா வேணாமா? வேணாம், ரொம்ப லாங் கேம் பிளேவாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம்னா லாங் கேம் பிளே. அதுவும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மல்டி பிளே பண்ணுறது கிட்டே இருந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் கேஸ். இருங்க இது போனாலே தக்கற. ஐயோ கேஸ் படவே இல்லை. நானே போய் வேணுமேட்டு விழுந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேணும் இன்னும். போடா ஆயா போடா ஆயா. ஆமாம் அப்படிதான். நைஸ் கேம் பிளே. திஸ் இஸ் நல்லா தான் இருக்கு கேம். யூ காட் குட். நான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது வாங்க போகிறேன். 750 வாங்க ப்ளீஸ் வாங்கிட்டாங்க. இருங்க நம்மளும் கியர் தான் அன்லாக் கொஞ்சம் ஃபஸ்ட் ரெண்டு போவோம். இப்போதைக்கு மட்டும் இதை அன்லாக் பண்ணிப்போம். ஏன் இப்போ ஈஸியாக இருக்கும்ல. ரொம்ப கடுப்பாக இருக்குது. 95 செக் பாயிண்டில் வந்து அடுத்து ஒரு போராட்டம் இருக்கு. 96 போ வண்டியிலே வாங்கிட்டேன். நறுக்குன்னு ஒரு அடி. அம்மா நான் மறுபடியும் அடி வாங்கிட்டே இருக்கேன். அவங்க அடிக்க வைக்கிறாங்க. நீ நான் 3 மினிட் செக் பண்ணிட்டான். ரீச் பண்ணுற மாறா. Oh, 99. One more. Yes. Teleport. Nice gameplay. Bye. நல்ல ஒரு கேம் பிளே. ஆனால் இது
ஓகே கேஸ், இந்த தேங்க்ஸ் ஃபார் திஸ் வாட்சிங் கேம் பிளே. இவங்க அப்படியே வாங்க இதுவும் முடிச்சிடலாம். நானும் கேஸ் அப்புறமா வச்சு ரொம்ப லாங்காக போவோம். பாய் ஃப்ரம் எல்டிஜி. பாய் 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 பாய்.